வணக்க நண்பர்களே, ஒரு டீ கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் டீயை விடவும் சூடாக இருந்தது. 2 வடை எடுத்து 1 வடை என்பார். திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். மாஸ்டர் டீ போடுகின்ற நேரத்தில் தட்டில் இருக்கும் வடையில் 2ஐ கபளீகரம் செய்துவிட்டு 1 வடைதான் என்று காசு கொடுப்பவர்களை கண்டிப்பதற்காக எழுதப்பட்ட வாசகம் இது. சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்றாலும் வடை எடுக்கின்ற எல்லோருக்கும் இது சங்கடத்தையே ஏற்படுத்தும். இதை படிக்கும் பொழுது உங்களுக்குள் ஏற்படும் மன உணர்விற்கும் இனிவரும் வரிகளை கேட்கும் பொழுது ஏற்படும் மன உணர்விற்கும் உள்ள வித்தியாசத்தினை கவனியுங்கள். ஒரு ஆட்டோவில் டிரைவர் சீட்டின் முதுகில் எழுதப்பட்ட வாசகம் உங்களின் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவு. இந்த வாசகம் இறங்கிய பின் யாரையும் பேரம் பேச விடாது. மீட்டருக்கு மேல் 5 ரூபாய் போட்டு கொடுங்க சார் என்கின்ற வார்த்தைக்கும் இந்த வாசகத்திற்கும் எத்தனை வேறுபாடு! அதனால்தான் சொல்கின்றேன், சொல்லும் விதத்தில் வெல்லலாம். ஒரு மொத்த விற்பனை மீன் கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம். மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன், மீனவன் சாப்பிட வேண்டாமா? வார்த்தைகளில் இல்லை வெற்றி, அது வெளிவரும் விதத்தில்தான் வெற்றி இருக்கின்றது. டீ கடையின் வரிகளும் ஆட்டோவில் எழுதப்பட்ட வரிகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்கின்றது. ஆனால் சொல்லப்பட்ட விதம்தான் அதில் வித்தியாசம். சொல்ல வந்ததை அழகாக சொல்வது ஒரு கலை. நினைக்கும் விஷயங்களை எல்லாம் பேசாமல் அதை செம்மைப்படுத்தி பேசி பாருங்கள், வெற்றி நிச்சயம். ஒரு ஹோட்டலில் எழுதி மாட்டியிருக்கும் வாசகம். வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடுங்கள். எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும். வார்த்தைகள் அழகானால் சிந்தனைகள் அழகாகும். சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.